பாதாம் பால் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. பால் வந்து திக்காக எடுத்துக்கோங்க. நான் சும்மா காமிக்கிறதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். இதோ நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு செய்கிறது அந்த முறைக்காக நான் செய்கிறதுக்காக இதை காட்டுறேங்க. இந்த பாலில் வந்து திக்கு பால் எடுத்துக்கணுங்க. இந்த பாதாம் பருப்பு ஊற வச்சு அரைச்சதுங்க. தோல் எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூளுங்க. இது இந்த பாலோட இதையும் போட்டுடணுங்க. இதையும் போட்டுடணும். அப்புறமா இது ஏலக்காங்க. இதையும் இதில் போட்டுடணுங்க. போட்டுட்டு சர்க்கரை போடணுங்க. சர்க்கரை எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. சர்க்கரை சும்மா கம்மியாக டேஸ்ட் சர்க்கரை நிறைய விரும்புகிறவங்க கொஞ்சம் சர்க்கரை அதிகம் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூளுக்கு பதில் நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம். எனக்கு குங்குமம் போட்டுக்கலாம். குங்குமம் போட்டுக்கோங்க மஞ்சத்தூளுக்கு பதில். அதுவும் நல்லாயிருக்கும். எல்லாம் இப்படி பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த இது இருக்குது இல்லைங்களா, இந்த ரெண்டையும் இதில் போட்டுடணுங்க. இவ்வளோதாங்க. இது நல்லா வற்றி இப்படி வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பால் வந்து பாதாம் மில்க் உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குங்க. பாதாம் மில்க்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வருங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்புறமா சொல்லுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும்.